5 நாள் போர் நிறுத்தம் அறிவித்த ட்ரம்ப். இந்தியாவுக்கு என்ன லாபம்? பயனுள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதால ஈரானோட எரிசக்தி மற்றும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறதா ட்ரம்ப் அறிவிச்சாரு. இது போர் பதற்றத்தை போக்குமா, போற முடிவுக்கு கொண்டு வருமாங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில எழுந்திருக்க நிலையில ஈரான் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். கூடவே ஈரானோட உள்கட்டமைப்புகளை தாக்க மாட்டோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்க, ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாதுன்னு ஈரான் சொல்லியிருக்கு. ட்ரம்போட 5 நாள் போர் நிறுத்தம் போர் பதற்றத்தை குறைக்குமா? அமெரிக்காவோட போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் மறுத்திருக்கிறதால போரோட அடுத்த கட்ட நிலை என்ன? இஸ்ரேல் ஈரான் போரால இந்தியா சந்திச்ச இழப்புகள் எவ்வளவு? உலக பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலோடு இணைந்து ஈரான் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதல் உலக நாடுகளை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குச்சு. ஈரானோட முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டது தொடங்கி உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது வரையிலான நிகழ்வுகள் முதல்கட்ட போர்ல அமெரிக்காவுக்கு சாதகமாய் இருந்தாலும் அமெரிக்காவையும் அதுக்கு இடம் கொடுக்கிற வளைகுடா நாடுகள் இஸ்ரேல்னு ஈரானோட பழிவாங்குற லிஸ்ட்ல இருக்கிற நாடுகள் ஈரான் தாக்குதலால ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சது அடுத்த கட்ட போர்கள்ல உறுதியாக இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை தாக்குறது, கத்தார், சவுதி அரேபியால இருக்கிற எரிசக்தி மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்குறதுன்னு ஈரான் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்ட, மறுபுறம் இஸ்ரேல் ஈரான்ல இருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய எரிவாயு விநியோக தளத்தை தாக்குனது போர் பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்துச்சு. உலகமே எதிர்பார்க்காத வகையில உலகத்தோட முக்கிய கடல் வழி போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை மூடி உலக நாடுகளுக்கு போக வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை ஈரான் முடக்குச்சு. இதை தொடர்ந்துதான் ஈரானுக்கு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. ஹார்முஸ் நீரிணையை திறக்கல அப்படின்னா ஈரான்ல இருக்கிற மின் நிலையங்களை தகர்ப்போம்னு அறிவிச்சாரு. ஆனா ஈரானோ ட்ரம்ப் தன்னோட மிரட்டலை செயல்படுத்தினா மத்திய கிழக்குல இருக்கிற எல்லா எரிசக்தி மையங்களையும் குறிவிச்சு தாக்குதல் நடத்துவோம்னு எதிர் எச்சரிக்கை விடுத்துச்சு. இந்த நிலையில தான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம்னோ எரிசக்தி மற்றும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறதாவும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அதோட ஈரானோட நடந்துட்டு வர பேச்சுவார்த்தை சரியான திசையில போனா ஹார்முஸ் நீரிணை உடனே திறக்கப்படும், அதன் கட்டுப்பாட்டை ஈரானோட சேர்ந்து கூட்டா அமெரிக்கா கட்டுப்படுத்தணும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் அந்த ஊடகங்கள்ல ஈரானோட உள்கட்டமைப்புகளை தாக்குறதுல இருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்குன்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. மத்திய கிழக்குல தொடர் பதற்றம் காரணமா இந்தியாவுக்கு அங்க இருந்து வந்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால கச்சா எண்ணெய்க்கும் எரிவாயுவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கு இந்தியா. இது பத்தி நாடாளுமன்றத்துல பேசின பிரதமர் மோடி, இந்த போரால இப்ப இருக்கிற சவாலான நிலைமை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு அச்சம் தெரிவிச்சிருக்காரு பிரதமர். கொரோனா காலத்தை எதிர்கொண்டதை போலவே அதே போன்ற சூழலை எதிர்கொள்ள நாம தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியா இப்போ 41 நாடுகள்ல இருந்து எரிசக்தியை இறக்குமதி செஞ்சுட்டு வருது. தற்போதைய நிலவரப்படி 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்புல இருக்கு. போர் தொடங்கிய பிறகு 3,75,000 இந்தியர்கள் வளைகுடா நாடுகள்ல இருந்து பாதுகாப்பா இந்தியாவுக்கு திரும்பியிருக்காங்க. மத்திய கிழக்குல தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறதால இந்தியாவுக்கு ஏற்படும் சிரமங்களை கண்டிப்பா நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோங்கிறது சர்வதேச வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆகிற பேச்சுக்கே இடமில்லைன்னு ஈரான் சொல்லியிருக்க நிலையில தங்களோட ஆயுத பலத்தையும் உலக நாடுகளுக்கு காட்டிட்டு வருது ஈரான். சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அமெரிக்காவோட இலக்குகளை குறிவச்சு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை விட்டு அமெரிக்காவையே அலற விட்டு இருக்கு ஈரான். இந்த போர் முடிவுக்கு வந்தாதான் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே தங்களோட பொருளாதார இழப்பை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. 2வது தடவையா அமெரிக்க அதிபரா பதவியேற்ற ட்ரம்ப் தன் ஆட்சி காலத்துல உலகத்துல போரே இருக்காத நிலைக்கு பாடுபடுவேன்னு சொன்னாலும் உலக நாடுகளோட பொருளாதாரத்தை பதம் பார்த்துட்டு இருக்க இஸ்ரேல் ஈரான் போருக்கு காரணகர்த்தாவா ட்ரம்ப் இருக்கிறதா உலக நாடுகள் பார்க்குது.
பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத ஒரு தலைவரா ட்ரம்ப் இருக்கிறதா? அவரோட இமேஜ் உலக நாடுகள் மத்தியில கட்டமைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா அளவுக்கு படைபலமோ பணபலமோ இல்லை அப்படின்னாலும் ஈரானோட எதிர் தாக்குதலை அமெரிக்கா உட்பட உலக நாடுகளே எதிர்பார்க்கல. குறிப்பா ஹார்முஸ் நீரிணைய ட்ரம்புக்கு எதிரான ட்ரம்ப் கார்டா ஈரான் பயன்படுத்தினது அமெரிக்கா மட்டுமில்லாம உலக பொருளாதாரத்துக்கே பெரும் சவாலா அமைஞ்சிருக்கு. ஈரானும் அமெரிக்காவும் எடுக்க போகும் முடிவுல தான் உலக நாடுகளோட பொருளாதார திசை வரும் நாட்களுக்கு தீர்மானிக்கப்படும்.